ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பண கஷ்டத்தோடு அதன் மூலமாக வந்த மன கஷ்டத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்காகவே நீ எதிர்பார்க்குற பணத்தை உன் கைகளில் கொடுத்துடணுன்ற நோக்கத்தோட இந்த வராகி அம்மா உனக்காக பண மூட்டையை கொண்டு வந்திருக்கேன். இப்போது இதை தொட்ட உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றுக்கொண்டு நீ நிம்மதியாக வாழப்போற என் செல்லமே. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களே, அவங்கள போல நம்ம வாழ்க்கையை வாழ முடியலையேன்னு ஒருபோதும் அடுத்தவங்களை பார்த்து ஏங்காதே. உனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கு. உன்னை பார்த்து 4 பேர் ஏங்குற அளவுக்கு நீ ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை வாழ முடியும் என் செல்லமே. உனக்கான நல்ல காலம் நிச்சயம் வரும். நீ வைரம் பட்டை தீட்டது போல பல ஜொலிக்க தான் போற. எதுவாக இருந்தாலும் அதை அளவோட வச்சுக்கணுமே தவிர எதிலும் மூழ்கி போகாதே. எல்லாவற்றிலும் மிதக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கைக்கான விஷயங்கள் அனைத்திலும் முடிவை உனக்கு சாதகமாக்கி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயத்தை நீ பெருசாக நினச்சி கவலைப்பட்டு சோர்ந்து போனியோ, எதுக்காக கண்ணீர் வடிச்சியோ, அது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன். இப்போது நம்பிக்கை இழந்து சோர்ந்து துவண்டு போயிருக்கும் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் நிச்சயம் கொடுப்பேன் என் செல்லமே. தங்கத்தையும் மரத்தையும் பக்கத்தில் வைக்கும்போது தங்கத்துக்கு முன்பாக மரக்கட்டையை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கடல் நீரில் மூழ்கும் போது தங்கத்தை கையில் கொடுத்தாலும் வேணான்னு தட்டி விட்டுட்டு மரக்கட்டையை பிடிச்சி தப்பிக்க தானே எல்லாரும் யோசிப்பார்கள். அதே போலதான் தேவை மாறும்போது தேடல்களும் மாறும். எல்லா மனிதர்களும் உன்னை தேடி வரக்கூடிய காலம் நிச்சயம் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துவிடு என் செல்லமே. எல்லா விஷயங்களிலும் எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறதையும் உணர்ச்சி வசப்படுறதையும் நிறுத்திட்டு உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கும் திருப்பங்களை கொண்டு வர்றதுக்கும் என்ன செய்யணும்னு யோசி. நீ யோசிக்கும் போதே இந்த வராகி அம்மா அதன் மூலமாக உனக்கான சுகமான முன்னேற்றத்தை உன் கைகளில் கொடுத்துருவேன். அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் நீயாகவே கற்பனை செஞ்சு நேரத்தை விரயமாக்க வேண்டாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான எல்லா நல்லதையும் செஞ்சு தரப்போகிறேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நான் பல அதிசயங்களை நிகழ்த்த போகிறேன். உன்னுடைய மூளையும் சரி, மழை பெய்யும் போது நீ பயன்படுத்துகிற குடையும் சரி, ரெண்டையுமே திறந்து வச்சா மட்டும்தானே உபயோகப்படுத்த முடியும். மூளையை சும்மாவே உபயோகப்படுத்தாமல் மூடி வச்சினா அது சுமையாகத்தான் தெரியும். உன்னுடைய மனசை விசாலமாக்கு. எல்லா உயிர்களுக்குள்ளும் இந்த வராகி அம்மா கடவுள் தன்மையோட இறைத்தன்மையோட நிறைஞ்சு இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லா உயிர்களிடத்திலும் அன்போடும் பாசத்தோடும் கருணையோடும் இருக்க பழகு. மற்றவங்களுக்கு நீ என்ன கொடுத்தாலும் அது என்னை வந்து சேர்வதால நீ எனக்கே கொடுப்பதாக நினைச்சு உன்னுடைய விருப்பதை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது பல மடங்கா உன்னை நோக்கி திரும்ப வரும் என் செல்லமே. பிரபஞ்சத்தின் தாயாக இருக்கும் இந்த வராகி அம்மா நானே உனக்கும் தாயாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன். எப்போதும் வேலை செய்கிற இடத்துல உண்மையும் நேர்மையும் ஒழுக்கமுமாக இருப்பது போலவே தொழில் செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தாலும் உன் வார்த்தையில் சுத்தமும் தொழிலில் நேர்மையும் இருக்கணும். இந்த நேரத்தில் இதை உங்களுக்கு கொடுத்துருவேன். நீ வாக்கு கொடுத்தினா கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி உன் வேலையை நீ சரியாக செஞ்சிடணும் என் செல்லமே. எப்போதும் எந்த வியாபாரத்திலும் தொழிலிலும் செயலிலும் வேலையிலும் அகலக்கால் வச்சு அப்புறமா துன்பப்படக்கூடாது. எதுக்காகவும் கடன் வாங்காதே. கடன் அவசரத்துக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை உரிய காலத்தில் சொன்ன வாக்கை காப்பாற்றும் விதமாக திரும்ப கொடுத்துடு. உன்னுடைய தொழிலில் நிறைய போட்டி இப்போ இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் போட்டி நிறைஞ்ச உலகமாக இது மாறிடுச்சு. அதில் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கணும்னா எல்லாரும் செய்கிறத தாண்டி நீ ஒரு படி மேலே செஞ்சு உன் தரத்தையும் உறுதியாக வச்சுக்கணும். எப்போதும் நீ எந்த பொருளையும் நீ உனக்காக வாங்கி எப்படி உபயோகிப்பியோ அதே போல் மற்றவங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கணுன்றத யோசித்து வேலைகளை செய்ய பழகு. உன் தொழில் பெருகும்படியும் உன் வருமானம் உயரும்படியும் வேலையில் முன்னேற்றமும் உயர்வும் கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்கிறேன் செல்லமே.
எப்பவுமே நீ எனக்காக யாரும் இல்லைன்னு தான் கலங்குற. ஏன் இந்த வராகியம்மா உன் கூட இருக்கிறேன்றது உனக்கு மறந்து போச்சா? உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொன்னீனா உனக்கான சூழ்நிலையை நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பேன். உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உறவுகள் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே நீ சொல்றத பாதி தான் கேட்பாங்க, அதுலேயும் காவாசியை தான் புரிஞ்சுக்குவாங்க. மற்றபடி உனக்கு எது நல்லது, நீ எதுக்காக சொல்றன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கு எதிராகவே எப்போதும் பேசுவார்கள். இந்த உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையே இதுதான். யாரும் யாரையும் நம்ப மாட்டாங்க, எல்லாரும் அவங்க வாழ்க்கை தான் பெருசுன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட மனித உறவுகளுக்குள் மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கனே, அமைதியாக நான் சொல்றதை கேட்டு அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு உனக்கு வழிகாட்டணும். அந்த வழிகாட்டுதல் படி உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக என் தங்கமே. நீ எடுக்கிற எந்த முடிவையும் உனக்கு வெற்றிகரமாக மாற்றி தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய கடமை. கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி நிலைக்கும்படியும் சந்தோஷம் கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன். இதுக்கு மேலே என்னால் சோதனைகளை தாங்க முடியலையே தாயே, என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு என்கிட்ட சமாதானம் தேடி ஓடி வந்த குழந்தையாகிய உனக்காக இப்போது நானே உன்னை தேடி வரப்போறேன். இப்போது இருக்கும் கஷ்டத்தில் இருந்தும் சூழ்நிலையில் இருந்தும் நிச்சயம் நான் உன்னை மீட்டு எடுப்பேன் என் செல்லமே. உலகத்துக்கே இந்த வராகி அம்மா தான் அன்பான தாயாக இருக்கேன். அப்படிப்பட்ட நான் என் அன்பு பிள்ளையான உனக்காக ஓடி வரமாட்டேனா என்ன? கண்டிப்பா நீ எப்போ கூப்பிட்டாலும் எதுக்காக கூப்பிட்டாலும் ஓடி வந்து உனக்கு உதவி செய்வேன். நீ போட்ட திட்டங்கள் உன் வாழ்க்கையில தோத்து போயிருக்கலாம், ஆனா இந்த வராகி அம்மா போட்ட கணக்குப்படி உன் வாழ்க்கையில ஏன் திட்டப்படி அனைத்தும் சரியாக நடந்தே தீரும். எல்லாத்துக்குமே நேரம் காலம்னு ஒன்று இருக்கு. உனக்கான நேரமும் காலமும் வெற்றிகரமாக நெருங்கி வரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். பல சமயங்களில் உன்னுடைய பற்களே உன்னுடைய நாக்கை கடிச்சிடக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கிறது தானே. அடிக்கடி பல்லு நாக்கில் கடிபடுறதும் சில பேருக்கு உண்டு. ஆனால் என்னதான் பல் நாக்கை கடித்தாலும் பற்களும் நாக்கும் ஒன்றை விட்டு பிரிவதே இல்லை. எப்போதும் அது ஒன்றா இருந்து தானே நீ சாப்பிடும்போது அது தன்னுடைய வேலையை செய்கிறது. அதே போல உறவுகளுக்குள் என்னதான் விரிசலும் மனஸ்தாபமும் கஷ்டமும் இருந்தாலும் அதை மன்னிச்சு அன்பு செலுத்துவதின் மூலமா உனக்காக 4 பேர் இருப்பாங்க. நீ ஒற்றுமையாக வாழ்வதற்கு அது வழிவகுக்கும். உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் உன் வீட்டில் உன் சொந்த பந்தம் உறவுகள்னு உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா தீர்த்து வைக்கிறேன் செல்லவே. யாராவது ஏதாவது தப்பா பேசினாலும் தவறு செஞ்சாலும் அவர்களை மன்னித்து பொறுமையாக அன்பாக இருக்க பழகு. எல்லாரையும் நான் தான் உனக்காக அனுப்பி வச்சிருக்கேன். உனக்காகவே படைச்சு உன்னை நோக்கி அனுப்பி வைத்த அந்த மனிதர்களை விட்டு நீ தனியே எங்கும் ஓட வேண்டாம். இந்த உலகமும் சமூகமும் ஒருத்தருக்கொருத்தர் சேர்ந்தே இணைந்தே பின்னி பிணையப்பட்டுள்ளது. அப்படிதான் படைக்கப்பட்டுள்ளது. அதனால யாரும் தனியாகவே இருந்து எல்லாத்தையும் செஞ்சு இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியாது. சாப்பிட்றது, உடை, வாழ்வது, வேலை செய்கிறது, சம்பாதிக்கிறதுன்னு எல்லா மனிதர்களும் இன்னொருவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எதுக்கு சார்ந்திருக்கலாமோ சார்ந்திருக்கலாம். தேவையில்லாமல் எதிர்பார்ப்பை மட்டும் வச்சுக்க வேண்டாம் என் செல்லமே. நீயாகவே வாழ்க்கையில் எதையாவது நினச்சி அடிக்கடி பயந்துக்கிட்டே இருக்க. இதுவரைக்கும் இப்படி தான் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பயந்து கடந்த காலத்தில் நீ எத்தனையோ விஷயங்களை இழந்து விட்டாய். ஆனால் நீயே யோசிச்சு பாரு, நீ பயந்தது போல பல விஷயங்கள் நடக்கவில்லை தானே. ஆனால் நீ பயந்ததின் காரணமாக உன் வாழ்க்கையில் நீ மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பறி கொடுத்துருக்க. அதனால இப்போதாவது இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வீணாக பயப்படுவதையும் மனக்கவலை கொள்வதையும் நிறுத்திவிடு. என்னை சரணாகதி அடைந்த நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. உன்னுடைய பயத்தினால உன்னுடைய கவனம் சிதறி போகும். எப்போதும் தைரியமாறு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது ஒருபோதும் உன் வாழ்க்கையை துன்பக்கடலில் யாராலும் மூழ்கடிக்க முடியாது. நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோட நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மேலே சுய அன்பையும் சுய மரியாதையும்
எப்போதும் நீ வச்சுக்கணும். முதல்ல நீ உன் மேல அன்பு செலுத்தி உன்னை நீ மதிக்கும் போதுதான் 4 பேருக்கு உன் மேல மரியாதை உண்டாகும். நீயே உன்னை தாழ்வாக நினைப்பதும் தரக்குறைவாக அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசும்போதும் மற்றவங்க எப்படி உன்னை மதிப்பாங்கன்னு சொல்லு. எனக்கு அறிவில்லை, புத்தி இல்லை, எனக்கு எதுவுமே சரியா வராது, எனக்கு எதுவும் நல்லதா நடக்காது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நீயே உன்னை பற்றி தரக்குறைவாக பேசும்போது, சுயமரியாதையற்ற வார்த்தைகளை பேசும்போது மற்றவங்களும் உன்னை அப்படிதான் நடப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் உன்னை மதித்து உன் மேலே நீ அன்பு வை. உனக்காக நீ வாழ்க்கையில் எதை எதை செய்யணும்னு திட்டம் போடு. உனக்கான எல்லைகளை நீ வகுத்துக்கோ. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்தணும் என் செல்லமே. ஆனால் அந்த அன்பின் மூலமாக எந்த வகையிலும் நீ மரியாதை இழந்து உன்னை காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். எந்த வகையிலும் நீ தரம் தாழ்ந்து போயிடாம எல்லார்கிட்டையும் சரியான விதத்தில் தன்மானத்தோட சுயமரியாதையோட நடந்துக்கோ. நீ மற்றவங்களுக்கு கொடுப்பதை விட பல மடங்கு அதிகமாக இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக கொடுப்பேன். எல்லா சமயங்களிலும் நீ எல்லாத்தையும் யோசிச்சு கண்ணீர் விட்டு கவலைப்பட தேவையில்லை. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணுன்றதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. தகுதியற்ற நபர்களிடம் நீ நேரத்தை செலவழிக்க வேண்டாம் என் செல்லமே. உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நீ எப்போதும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்கறதால தான் இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம், இதுதான் முடிவுன்னு ஒரே விதமாக யோசிப்பதால் தான் உனக்கு பல சமயங்களில் பதில் கிடைக்காம தவிக்கிற. முக்காலமும் அறிந்த இந்த வராகியம்மா நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் தப்பாக நடக்குது, ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வருதுன்னா அதை எல்லா பக்கத்துல இருந்தும் எல்லா கோணங்களில் இருந்தும் யோசி. அப்போதுதான் அந்த பிரச்சனையின் வீரியமும் அதற்கான தீர்வும் உனக்கு புரிய வரும். எந்த விஷயத்திலும் எப்போதும் நீ எதுக்காகவும் அவசரப்படாத. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா பொறுமையா இரு. இந்த வராகியம்மா உனக்கான சரியான ஒன்றை நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் கண்ணீரை தொடச்சு மனவேதனையில் இருக்கும் உன் வருத்தத்தை போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன். யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு மனவேதனையில் தவித்து கொண்டிருக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வராகியம்மா செய்ய போறேன். உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் வலியை தந்திருக்கலாம், கஷ்டத்தை தந்திருக்கலாம், சோகத்தை தந்திருக்கலாம். அத்தனையையும் தாண்டி நீ அடுத்து முன்னேறுவதற்கான வழியையும் அதுதான் உனக்கு காட்டப்போகுது என் செல்லமே. அதனால என் மேல நம்பிக்கை வச்சு என்னை சரணாகதி அடைஞ்சிட்டு அமைதியா பொறுமையா காத்திரு. கூடிய சீக்கிரம் உன் சூழ்நிலை நிச்சயம் மாறும். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அத்தனையையும் தாண்டி இந்த வராகியம்மா உன்னை நல்லபடியா வாழ வைப்பேன்னு நம்பு. உன் எண்ணத்துக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கை அழகாக மாறும் என் செல்லமே.